வீர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. என் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்கார்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக, கர்த்தருடைய வல்லமையை ருசிக்கும்படியாக திருச்சபையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மன்னார்குடியில் இருக்கிற பெத்தேல் திருச்சபையின் சார்பிலே பர்சனலாக ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் தாமே தம்முடைய நோக்கத்தை நம் வாழ்விலே நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சித்தத்தை நம் மத்தியில் செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை அது சென்ற வண்ணமாய் வாய்க்கும். குறிப்பாக இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் அவரை குறித்து இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் என்னை குறித்து எதுவும் சொல்லக்கூடாது என்றும் எனக்கு கண்டிப்பாக எச்சரித்தார். ஆகவே நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன். இந்த நாளிலே நாம் கேட்கப் போகின்ற சத்தியத்தினுடைய தலைப்பு இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி. இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் ஹியூமிலிட்டி, அதாவது கிறிஸ்துவின் தாழ்மையை பின்பற்றுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்திலிருந்து குறுகிய நேரத்திற்குள்ளாக சில ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னோடு நீங்களும் தேவ பிரசன்னத்திலே ஒருமனப்பட அன்போடு கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவனுடைய சபையில் இருக்கிற நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. நாம் தேவாலயத்திற்கு வரும்போதெல்லாம், தேவ சமூகத்திலே எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய தேவைக்காகவே பல நேரங்களிலே கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஒருவேளை பிறருடைய தேவைக்காக சில நேரங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். போக நாம் ஆராதித்து வருகிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய தேவன் ஒரு தேவைக்கு மத்தியில் இருக்கிறார். அந்த தேவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை தேவனுக்கு நம்முடைய பணம் பொருள் தேவையில்லை. நாம் கொடுக்கிற பணத்திலே ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து வாழவில்லை. இந்த பூமியில் இருக்கிற சபைகள் தான் வாழ்கிறது. ஆனால் தேவாதி தேவனுக்கு பிரதானமாய் நம்மிடத்திலே ஒன்று தேவை என்றால் ஹியூமிலிட்டி, தாழ்மை. பிதாவினிடத்திலே அந்த ஏக்கம் இருந்தபடினால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பும்போது அவரை தாழ்மை உள்ள ஒரு உருவமாக அனுப்பினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீங்கள் அவருடைய 33 ஆண்டுகள் காலங்களை எந்த நாளிலே, எந்த நிமிடத்திலே, எந்த நேரத்திலே அவரை நீங்கள் உற்று நோக்கினாலும் அவரிடத்திலே தாழ்மையை தவிர பெருமையை உங்களால் கண்டுவிட முடியாது. Such a humble God. ஆகவேதான் அவர் நம்மிடத்திலே இந்த தேவையை முன்வைக்கிறார். God wants humility from us. நம்மிடத்திலிருந்து அவர் ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார்.
மனிதர்களிடத்திலே ஒரு தாழ்மை உண்டு. I am talking about God's humility. தேவனுடைய தாழ்மை, தெய்வீக தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மாத்திரமே உரிய அந்த தாழ்மை, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த தாழ்மை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருடைய சிந்தையும் தேவனுடைய தாழ்மையினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென். வேதத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் தேவனுடைய தாழ்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தாழ்மையை நம்மால் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே சில பெரிய தேவ மனிதர்கள் கூட பெருமை அடைந்து விழுந்து போனதையும் நாம் நம்முடைய வேதத்திலே பார்க்க முடிகிறது. விழுதலுக்கு முன்னாக நமக்கு ஒரு தாழ்மை இருந்து விட்டால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்விலே விழுதல் என்பது இருக்காது. டிஃபீட்டிங். இயேசு கிறிஸ்து ஒரு முறை இப்படி சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பல கோணங்களிலும் முயற்சி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் எதிர்பார்க்கிற பெருமையை கண்டெடுக்கவே முடியவில்லை. அவர் தாழ்மை உள்ளவராகவே இருந்தபடினால் பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்த அதே தாழ்மையை தரித்துக் கொள்ளும் போது, ஒரு ஆடையை போல தரித்துக் கொள்ளும் போது, பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தரித்துக் கொள்ளும் போது பிசாசு நம்மிடத்திலே வரும்போது அவன் தோற்று போவான். பிரியமானவர்களே, இந்த தாழ்மை யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால், ஒருவேளை இந்த பூமியிலே மழை பெய்யும் போது தண்ணீர் எங்கே போய் சேரும் என்று நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லுவீர்கள், பள்ளமான இடத்திலே. இட்ஸ் ரைட்? ஆமாவா? எஸ். ஒரு பெரிய மைதானத்திலே மழை பெய்து கொண்டிருக்கும் போது தண்ணீர் எங்க போய் சேரும் என்றால் ஒரு பள்ளமான இடத்திலே. அதை யாரும் அங்கே தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இது தானாகவே அங்கே போய் சேர்ந்து விடும். அதை போல ஒரு பெரிய தேவாலயத்திலே இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவ மக்கள் மத்தியிலே தேவன் எங்கே தம்முடைய தாழ்மையை வைத்து பயன்படுத்துகிறார் என்றால், யாரெல்லாம் தேவனுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு உம்முடைய தாழ்மை வேண்டும் என்று அந்த தாழ்மைக்காக காத்திருந்து அந்த தாழ்மையின் வாழ்க்கையை வாஞ்சிக்கிறார்களோ, அங்க பசியோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த தாழ்மை தானாக போய் சேர்ந்துவிடும். ஆமென். நான் என் வாழ்நாட்களிலே கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறேன். இந்த முழு நேர பணிக்கு 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 20 ஆண்டு காலங்களிலே பல நேரத்தில் இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்காத நாட்களில் நான் பெருமையிலே விழுந்து போயிருந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இந்த தெய்வீக தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அன்றிலிருந்து நான் இந்த தாழ்மையை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக முன்னேற பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மை என்ன செய்யும்? பிறரை தங்களை விட மேன்மையாக எண்ணும். ஒருவேளை வயதுல குறைந்தவராக இருக்கலாம், அனுபவத்திலே குறைந்தவராக இருக்கலாம், படிப்பிலே குறைந்தவராக இருக்கலாம், பர்சனாலிட்டியிலே குறைந்தவராக இருக்கலாம். நோ ப்ராப்ளம். தாழ்மை என்ன செய்யும் என்றால் அவர்களை தங்களை விட மேன்மையாக எண்ணும். ஒருவேளை நிறம் கம்மியா இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்திலே எல்லோரும் பார்க்கிறதை போல மனமோ ஜாதியோ வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் தாழ்மைக்கு அது ஒரு பொருட்டல்ல. என்னை விட அவர் மேன்மையாக இருக்கிறார் தேவனுடைய பார்வையிலே என்று அந்த தாழ்மை எண்ணும். ஒரு குடும்பத்திலே இது குறையும் போது பிரச்சனை எழும்புகிறது.
ஒரு சபைக்குள்ளே தங்களிலும் மேன்மையாக பிறரை நாம் எண்ணாமல் இருக்கும்போது குழப்பங்களும் கசப்புகளும் பிரிவினைகளும் பெருக ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் பிசாசு இந்த பெருமையை ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக விதைத்து விடுகிறான். அதற்கு பதிலாக தேவன் தம்முடைய தாழ்மையை இருதயத்திலே வைக்க விரும்புகிறார். ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் எந்த அளவிற்கு கீழே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்துவார். சிங்கப்பூர் தேசத்தில் உங்கள் மத்தியில் நிக்கிறேன்னா இதுவரைக்கும் நான் ₹1 கூட செலவு பண்ணல. நான் இங்க வரணும்னு ஆசைப்படவும் இல்லை. என்னுடைய ஜெபமெல்லாம் சுவிசேஷம் தேசமெங்கும் செல்ல வேண்டும், அவ்வளவுதான். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஒரு குடும்பம் எங்க ஊருக்கு வர்றாங்க. எந்த சபைக்கு போலான்னு சுத்தி திரிந்து கடைசியா நம்முடைய சபைக்கு வருகிறார்கள். அங்க ஆராதனை அட்டென்ட் பண்றாங்க. தேவன் அவர்களோட பேசுகிறார். பிரதர், நீங்க ஏன் சிங்கப்பூருக்கு வரக்கூடாது என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் அழைத்தால் நான் வருவேன் என்று சொல்கிறேன். அவர்களே என்னை அழைத்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பாதத்திலே நம்முடைய பணிகளை சிறப்பாக தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையிலே தரித்திருந்து செய்து கொண்டிருக்கும் போது தேவனே நம்மை உயர்த்துவார். ஆமென். ஒரு மனிதன் நம்மை உயர்த்த முடியாது. இந்த உலகம் நம்மை உயர்த்த முடியாது. பிசாசு நம்மை உயர்த்த முடியாது. தேவன் மாத்திரமே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஆமென். உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னா நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை எடுக்கிற தேவன். ஆமென். எங்கே தேவன் தாழ்மையை பார்க்கிறாரோ அங்கே அவர் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுத்து விடுகிறார். கிருபை வேணும்னா தாழ்மை வேண்டும். உங்கள் வாழ்விலே தேவன் தாழ்மையை பார்த்து விட்டால் உங்கள் படிப்பிலே ஒரு மேன்மையை கொடுத்து விடுவார். உங்கள் வாழ்விலே ஒரு தாழ்மையை பார்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த தேவையாக இருந்தாலும், ஒருவேளை வேலையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று இருக்கலாம், உங்களுடைய வீடு வசதிகள் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம், தேவன் அதை தானாகவே தந்து விடுவார். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை மாத்திரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனோ நான் வேதத்திலே பார்க்கிறேன், அநேக தேவ மனிதர்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அமைதியாகவும் தாழ்மையாகவும் இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களிலே 12 சீடர்களிலே யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவன் ஒரு திருடனாக இருந்தான். இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பார்வையிலேயே ஆண்டவருடைய அன்பின் வசத்திற்குள்ளாக அவன் சிக்கினான். தன்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கைக்காக மனம் வருந்தினான். தேவனுடைய பாதத்திலே ஓ கர்த்தராகிய இயேசுவே என்று சொல்லி அவன் சரணடைந்தான். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சீஷனாக அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அவனை தம்முடைய 12 சீஷர்களில் ஒரு முக்கியமான சீஷனாக வைக்கிறார். அவனுக்கு தம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை மலை பிரசங்கத்திலே உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கிறார். வேத வசனங்களிலே கற்று தேறுகிறான். இயேசு கிறிஸ்துவோடு தங்குகிறான். அவரோடு உணவு உட்கொண்டான். இயேசு கிறிஸ்துவோடு உறங்கினான். இயேசு கிறிஸ்துவோடு அவன் ஊழியம் செய்த புறப்பட்டான். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவன் பார்த்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திற்கீழாக அவன் தாழ்மையாக இருக்கிறான். பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு தயார்படுத்துகிறார். 2 பேராக அவர்களை பிரித்து எடுத்து அபிஷேகத்தை கொடுத்து, சுகமளிக்கிற வல்லமையை கொடுத்து, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையை கொடுத்து, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்து, the powerful man of God என்று சொல்லும் அளவிற்கு யூதாஸ் காரியோத்தை தேவன் உயர்த்தினார். இயேசு அவனை ஆசீர்வதித்தார். ஊழியத்திற்கு சென்றான். ஆத்துமாக்களை சம்பாதித்தான். இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்தான். ஆண்டவரே, ஊழியத்துல பெரிய வெற்றியை நான் பார்த்தேன், சாட்சி சொன்னான். இயேசு கிறிஸ்து அவனுடைய உத்தமத்தை பார்த்தார், அவனுடைய உண்மையை பார்த்தார், அவனுடைய தாழ்மையை பார்த்தார். அவர் அவனுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். He is my ministry treasurer. Hallelujah. என்னுடைய ஊழியத்திற்கு, ஊழியத்தில் வரக்கூடிய பொருளாதாரத்திற்கு நீதான்
பணத்தை வரவு செலவு செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். பேதுருவுக்கு கொடுக்கவில்லை, அந்திரேயாவுக்கு கொடுக்கவில்லை, யாக்கோபுக்கு கொடுக்கவில்லை, யோவானுக்கு கொடுக்கவில்லை, யூதாஸ் காரியோத்திற்கு இயேசு கொடுத்தார். அவனை நம்பினார். அவனோ பண மூட்டையை சுமக்கிறவனாய் இருந்தான், பண மூட்டையில இருக்கிற பணத்தை சுரண்டுகிறவனாய் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதை எடுத்து பார்க்க முடியும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தை கவனியுங்கள். நான் அதில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 16வது வசனம். The Gospel of Luke chapter 6 verse 16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. அந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதியை சற்று கவனியுங்கள். துரோகியான யூதாஸ்காரியோத், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, who became a traitor. who became என்றால் இதற்கு முன்னதாக அவன் சீசனாகத்தான் இருந்தான், உண்மை உள்ளவனாகத்தான் இருந்தான், தாழ்மை உள்ளவனாகத்தான் இருந்தான். he is a very 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 sincere person, but he became a traitor. அவன் துரோகியாக மாறினான். why? அவன் பெருமை அடைந்தான், பண ஆசை உள்ளவனாய் மாறினான். தன்னுடைய கடந்த கால பாவத்திலே மறுபடியும் விழுந்தான். ஏற்கனவே அவன் பணத்தை திருடினான். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அதே வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைத்து விட்டது, உயர்வு கிடைத்து விட்டது, மேன்மை கிடைத்து விட்டது. ஓகே, இயேசு இல்லாமலே நம்மளால வாழ முடியும். I know everything. எனக்கு இயேசு தேவையில்லை, இயேசு இல்லாமலே நான் வாழ முடியும் என்று அவன் முடிவெடுத்து விட்டான். இயேசுவுக்கு விரோதியாக துரோகியாக மாறினான். who became a traitor. பிரியமானவர்களே, நேற்று வரைக்கும் உங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்திருக்கும், இன்னைக்கும் அந்த தாழ்மை இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எந்த நேரத்திலே பார்த்தாலும் நம்மிடத்தில் அந்த தாழ்மை இருக்க வேண்டும். சபைக்குள்ள வரும்போது மாத்திரம் தாழ்மை அல்ல, வீட்டிலேயும் தாழ்மை, வேலை ஸ்தலத்திலும் தாழ்மை, நாம் பிரயாணம் பண்ணக்கூடிய இடங்களிலும் தாழ்மை, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தாழ்மை நாம் காண்பிக்க வேண்டும். இமிட்டேட்டிங் என்றால் பின்பற்றுதல் என்ற அர்த்தம். imitating Christ humility. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை நாம் பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு அதுக்கு தாங்க நம்மளை எல்லாம் தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு இந்த தாழ்மை தேவைப்படுகிறது? எத்தனை பேருக்கு தேவைப்படுது? ஆமென். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும், மேன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும், தடைப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு கைகூடி வரணும், சரீரத்துல சுகம் வேணும். உங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம், நீங்க தாழ்மையை தரித்து கொண்டா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். It will added with you. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, it will overtaking with you. Amen. உங்களை முந்தி கொண்டு செல்லும். ஆமென், ஹல்லேலூயா. சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தை எழுதியது சாலமோன். இந்த சாலமோன் மிகப்பெரிய ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை நாம் பார்க்கும்போது அவன் மிகுந்த தாழ்மை உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் இருந்தான். தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிறவனாய் அவன் இருந்தான். தன்னுடைய தகப்பனை பின்பற்றக்கூடியவனாக இருந்தான். தன்னுடைய தகப்பனுடைய ஆசனத்திலே, சிங்காசனத்திலே அவன் உட்காரும் போது தேவனிடத்திலே அவன் பயபக்தி உள்ளவனாக காணப்படுகிறான். அவனுடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவன் அரியணையிலே உட்கார்ந்ததற்கு பிறகு அவன் வாழ்வில் பெருமை தலை தூக்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனையின்படியாக தன்னுடைய அரியணையிலே உட்காரும் போதே 2 பேரை கொலை செய்து விட்டு உட்காருகிறான். அவன் திருமணம் என்று தன் வாழ்நாட்களை முடிவெடுக்கும் போது ஒரு எத்தியோப்பிய பெண்ணை போய் திருமணம் செய்கிறான். ஒரு எபிரேயன், ஒரு யூத குலத்தை சேர்ந்தவன், ஒரு இஸ்ரவேலன்,
ஒரு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா? தேவன் அதை அனுமதிக்கிறாரா வேதத்தில்? இல்லை. அதோடு மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு ஆலயம் கட்டும்படி தேவன் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த ஆலயத்தை அவன் கட்டினான். எத்தனை வருஷம் கட்டினான்? எத்தனை பேருக்கு தெரியும்? 7 years, 7.5 years. ஒரு பரிபூர்ணம், ஒரு 7 ஆண்டுகளுக்கு தேவாலயம் வேலை நடக்குதுன்னா அதில் எவ்வளவோ வேலைப்பாடுகளை அவன் செய்தான். சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு அவன் தன்னுடைய அரண்மனையை கட்டுகிறான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அரண்மனைக்கு அவன் நேரத்தை செலவழிக்கிறான், காலத்தை செலவழிக்கிறான். சாலமோன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கா, அவனுடைய அரண்மனைக்கா? அவனுடைய அரண்மனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய மனைவி மட்டுமல்ல, இன்னும் அநேக பெண்களை தனக்காக அவன் வைத்துக் கொண்டான். ஏதும் சொல்லுகிறது, கால்குலேட் பண்ணா 2 வருஷத்துக்கு ஒரு மனைவி மாத்திக்கிட்டே இருந்தான் அவன் லைஃப்ல. சர்ப்ரைஸ்ஃபுல் மேன். 10 அதிகாரம் கூட அவனுடைய அரசாட்சி நீடிக்கவில்லை. அவன் விழுந்து போனான். அவன் ஞானியாய் இருந்த போது இந்த புத்தகத்தை அவன் எழுதுகிறான். நீங்கள் பாருங்கள். அவன் விழுந்து போனதற்கு பிறகு பிரசங்கி என்கின்ற புத்தகத்தை எழுதுகிறான். அதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த சாலமோன் விழுந்து போன ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். Humility and fear of the Lord brings wealth and honor. Wealth என்றால் ஐஸ்வர்யம், honor என்றால் கனம். இது இரண்டும் ஒரு மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா, நல்ல வேலை கிடைக்கணும்னு வேலையை தேடாதுங்க, தேவனை தேடுங்க. ஆமென். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஹானர் உங்களை தேடி வரும். வெல்த் உங்களை தேடி வருங்க. இஸ் ட்ரூ, இஸ் ட்ரூத். ஆமென். இன்னொரு வேதவசனத்தை அதே புத்தகத்திலே இந்த ஞானி சொல்லுகிறார். 29வது அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 23வது வசனத்தை சற்று கவனியுங்கள். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். பார்த்தீங்களா? மனத்தாழ்மை ஒரு மனிதனுக்கு கனத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆகவேதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்த விரும்புகிறபடினாலே இந்த தாழ்மையின் ஜீவியத்தை நமக்கு அவர் தர விரும்புகிறார். ஆமென். இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் யாராவது பிச்சை எடுக்கணும்னு நீங்க உங்களை பெற்றோர் விரும்புவீங்களா? அதை போலதான் தேவனும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கனமடைய வேண்டும். இந்த வாழ்விலே மேன்மையான ஆசீர்வாதங்களை ருசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அந்த தாழ்மையை அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாருங்கள். பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்திலே அந்த 2வது அதிகாரத்திலே நான் இன்னும் ஒரு வேதவசனத்தை உங்களுக்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுவதற்கு முன்னதாக தேவன் ஒருவேளை, நான் இப்படி யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து இடத்தில் இப்படி கேட்கிறார். ஓகே, மை டியர் சன், மை beloved son, நீ இப்போ உலகத்துக்குள்ளாக உன்னை நான் அனுப்ப போகிறேன். உனக்கு எப்படிப்பட்ட அந்த கேரக்டர் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஒருவேளை ஒரு நாடகம் நடிக்கிறாங்கன்னா சில கேரக்டர்ஸ்லாம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? ஒருவேளை அநேகர் வில்லனாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, சிலர் ஜோக்கராக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, சிலர் நல்லா ஹீரோவாக இருக்கணும்னு விரும்புவாங்க, சிலர் வேலைக்காரனாக இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து எதை விரும்பினார் என்று பாருங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார். அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். ஆமென். இந்த பூமியில நான் ஒரு கிங் அப்படின்னு சொல்லப்பட விரும்பவில்லை, நான் ஒரு அடிமை என்று சொல்ல நான் விரும்புகிறேன். ஆமென். அடிமையின் ரூபம் என்றால் என்ன? ஒரு அடிமையினுடைய பணி அந்த நாட்களில் எப்படி இருந்தது? அந்த அடிமை வீட்டிற்கு வெளியே இருப்பான். ஒருவேளை வீட்டிற்குள்ளே வரக்கூடிய விருந்தாளிகள் அவர்களுடைய அந்த புழுதி படிந்த கால்களை அவன் தண்ணீர் ஊற்றி கழுவி தன்னுடைய துணியினாலே துடைத்து அவர்களுக்கு வந்தனம் செலுத்தி மரியாதையோடு அவர்களை உள்ளே அனுப்புவான். சமையற் கூடத்திலே பந்தி விசாரிப்பு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை எப்படி இருப்பான்? எஜமான் விரும்புகிற உணவையெல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு அவன் அமைதியாக இருப்பான். எஜமான் வரும் வரைக்கும் காத்திருப்பான். எஜமானுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பான். இப்படி தனக்கு முன்பாக வைக்கக்கூடிய எந்த பணியையும் கேள்வி கேட்காமல், எதையும் எதிர்பாராமல், தன்னார்வமாக தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவனாக முழு உற்சாகத்தோடு தன்னுடைய பணியை அவன் செய்வான். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. மரண பரியந்தம். தாழ்மைங்கிறது எவ்வளவு காலம் என்கிட்ட இருக்கணும் பிரதர்? மரணம் நம்மை சந்திக்க வரைக்கும். ஆமென். இந்த தாழ்மையிலே நாம் தரித்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அப்படி நான் தரித்திருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் தேவனை சேவிக்கும். ஆமென். தேவன் தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அவர் கொடுத்து விடுவார். பெருமையாய் வாழக்கூடியவருடைய சந்ததி இந்த பூமியோடு அவர்களோடு நின்று விடுகிறது. தாவீது தாழ்மையா இருந்தான். அவனுக்கு பிறகு சாலமோன் அரசாட்சிக்குள்ளாக வருகிறான். சாலமோன் பெருமை அடைந்தான். அவனுடைய அரசாட்சி அவனோடு முடிந்தது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய இரண்டாக பிரிக்கப்பட்டார்கள். இந்த கோத்திரம் இரண்டாக பிரிந்தது, பிளவுபட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாட்களில் நாம் இயேசுவை போல தாழ்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சில வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் அதை எடுத்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், 12வது அதிகாரம், chapter 12 verse 21. மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? பவுல் இந்த கொரிந்து பட்டணத்திற்கு வந்து ஊழியம் செய்து அங்கே ஒரு சபையை எழுப்புகிறார். இந்த சபை எழுப்பினதற்கு பிறகு அவர் இப்போது மக்கதோனியா தேசத்திற்கு சென்று விட்டார். மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற நாட்களில் இந்த 2வது நிருபத்தை தன்னுடைய சபைக்கு எழுதுகிறார். ஒரு குளிர் நாட்களில் அவர் அங்கே ஒருவேளை அந்த நாட்களில் அதிகமாக வெளியில ஒளித்திரி செல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். வீட்டில் இருக்கும்போது அவர் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய முதலில் ஆரம்பித்த அந்த கொரிந்து சபையை குறித்து ஒரு பாரம் வருகிறது. உடனே அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்திலே அவர் இறுதியாக இந்த காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏற்கனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு இருந்தீர்கள். உங்களுக்குள்ளாக காம விகாரம் இருந்தது. உலகத்திலே தோற்று போனவர்களாய் இருந்தீர்கள். பிசாசின் கையிலே அடிமையாக இருந்தீர்கள். உங்கள் வாழ் காலமெல்லாம் இருளடைந்திருந்தது. இயேசு ஒரு நாள் உங்களை சந்தித்தார். அப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறினீர்கள். தேவனுடைய கிருபை உங்களை சந்தித்தது. அவருடைய வல்லமையிலே நீங்கள் பலப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய அந்த கனிகளும் வரங்களும் இப்பொழுது உங்களை நிரப்பி இருக்கிறது. ஆனால் நான் திரும்பவுமாக உங்களை சந்திக்க வருவேன். அப்பொழுது நான் உங்களை திரும்பவுமாய் சந்திக்க வரும்போது, இப்பொழுது இந்த வேதவசனத்தை பாருங்கள். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு, என் தேவன் உங்களிடத்தில்
என்னை தாழ்த்தும்படிக்கு. ஏன் தேவ சமூகத்திலே பவுல் தன்னை தாழ்த்துகிறார்? அவருடைய விசுவாச குடும்பங்களுக்காக, அவருடைய சபையின் விசுவாசிகளுக்காக. ஒரு போதகர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஒரு அப்போஸ்தலன், the greatest apostle, கொரிந்து சபையின் விசுவாசிகளுக்காக தன்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறார். Why? ஏற்கனவே நீங்கள் விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உங்களை தொடர்ந்து வந்து விடுமோ? நீங்கள் மறுபடியும் விட்டு வந்த பழைய காரியங்களுக்கு அடிமையாய் மாறி விடுவீர்களோ? ஏற்கனவே விட்டு வந்த பெருமைக்கு நீங்கள் மறுபடியுமாய் அடிமையாகி விடுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். அதற்காக நான் என்ன செய்கிறேன்? ஓ என் ஆண்டவரே, என் தேவனே, என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். நான் எங்கேயோ தூரத்திலே இருக்கிறேன். என் சபையில இருக்கிற என்னுடைய மக்கள் மறுபடியும் பாவத்திலே விழுந்து விடக்கூடாது, பிசாசின் கையிலே அடிமைப்பட்டு விடக்கூடாது, மறுபடியும் காவல் விவாதத்திற்குள் விழுந்து விடக்கூடாது. ஓ கர்த்தராகிய இயேசுவே, என் சபையின் மக்களை பாதுகாத்துறணும். அதற்காக என்னை நான் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். I bow before you, Lord Jesus. பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கை புரியுதா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக தாழ்த்துவதை போல ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய சபையின் மக்களுக்காக தன்னை தாழ்த்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அருமை பெரியோரே, பெற்றோரே, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். மனைவிக்காக கணவன் தாழ்த்தணும், கணவனுக்காக மனைவி தாழ்த்தணும், பெற்றோர் இருவரும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். உறவின் மக்கள் ரட்சிக்கப்படணும்னா, மனம் திரும்பணும்னா, உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே வளர வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தியாக வேண்டும். நீங்க தாழ்த்துனாங்க என்ன கிடைக்கும்? தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் உங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் பொழிந்தருளுவார். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்போமா? ஓ லார்ட் ஜீசஸ், ஓ இந்த தாழ்மையின் வாழ்க்கை எனக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஓ இந்த உலகத்திலே நான் வாழ்கிற நாளெல்லாம் உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ விரும்புகிறேன். மன தாழ்மையை அணிந்து கொள்ள விரும்புகிறேன். நீர் சிலுவையின் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினது போல நானும் என்னை தாழ்த்த விரும்புகிறேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய தாழ்மையின் ஆவியினால் என்னை இப்பொழுதே நிரப்புவீராக. என் மனைவியை நிரப்புவீராக என்று கேளுங்க. என்னுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக என்று கேளுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தா அவங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. நீங்க தேவ சமூகத்திலே போய் உங்களை தாழ்த்துங்க. உடைய கணவனும் மனைவிக்கு இடையில பிரிவினையும் பிரச்சனையும் கசப்புகளும் வாக்குவாதங்களும் சண்டையும் கோபமும் எரிச்சலும் வருதுன்னா நீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்துக் கொள்ளாதிருங்கள். தேவ சமூகத்துக்கு போங்க. Close your door. உங்கள் அறை கதவை மூடுங்கள். தேவனுக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்க. Oh Lord Jesus, I surrendered, Lord. உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். உம்முடைய தாழ்மையை நான் மறந்து போனேன். ஆண்டவரே, என் ஐஸ்வர்யத்தின் மிகுதியினாலே ஒருவேளை என்னுடைய பிஸியஸ்ட் ஷெட்யூல்ல உம்முடைய தாழ்மையை நான் மறந்து விட்டேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய தாழ்மை எனக்கு மறுபடியும் தேவைப்படுகிறது. I need your humility, Lord. I surrendered, totally surrendered. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை என் குடும்பத்திற்கு தேவை. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை எங்களுடைய சபைக்கு தேவை. ஓ இந்த சிங்கப்பூர் தேசத்திற்கு உம்முடைய தாழ்மை தேவை. இந்த நாட்களிலே இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்குள்ளாய் தாழ்மை தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையின் ஆவியை நான் நிரப்புவீராக. உம்முடைய தாழ்மை இப்பொழுதே எங்களை நிரப்பட்டும். இயேசுவை நிரப்பினது போல எங்களை நிரப்புவீராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஓ கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மிடத்திலே பணத்தை கேட்டது போதும், செல்வத்தை கேட்டது போதும், ஞானத்தை கேட்டது போதும். ஆண்டவரே, இப்பொழுது நான் உம்மிடத்திலே தாழ்மையை கேட்கிறேன். I need your humility, Lord. Please, Lord, fill up me, Lord. Fill up my family, Lord. Fill up my children. Fill up my church life, Lord. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய தாழ்மையினால் என்னை அலங்கரித்து விடுவீராக. ஆண்டவரே, இப்படி தாழ்மை இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்ல விரும்பவில்லை. இந்த இடத்திற்குள்ளே இந்த நோக்கத்திற்காக அழைத்து வந்து இருந்த நோக்கத்தை தெரியப்படுத்தி விட்டேன். இப்படி சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன். இனி நான் ஆண்டவரே மரணம் என்னை சந்திக்கும் வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாளெல்லாம் தாழ்மையின் ஜீவியத்தை வாழ விரும்புகிறேன்.
தாழ்மையாய் வாழ்ந்து உமக்கு முன்பாக கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க விரும்புகிறேன். உம்முடைய தாழ்மையினால் என்னை நிரப்பி விடுகிறார். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களுக்கு பதில் கேட்டதற்காக உமக்கு நன்றி. ரபா ஷாலா ரபா ரிபி ஆண்டலா ரிபா ஷஹலா பலபா. என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் அடிமையின் ரூபத்தை எடுத்துக் கொண்டது போல நான் இந்த உலகத்திலே பெருமையின் ரூபம் வேண்டாம், உம்மை போல அடிமையின் ரூபத்தை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். தன்னார்வமாய் உற்சாகமாய் யாரையும் குறை சொல்லாமல், யாருக்கு முன்பாக விரல் நீட்டாமல், ஆண்டவரை யாரையும் குற்றப்படுத்தாமல், உமக்கு முன்பாக உத்தமமாய் பரிசுத்தமாய் உம்முடைய கிருபையிலே நிறைத்திருக்கிற அந்த தாழ்மையின் ஜீவியத்தினாலே என்னை நிரப்பி விடுவீராக, நிரப்பி விடுவீராக. பிரியமானவர்களே, இறுதியாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் இந்த உலகத்துல ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப சுலபம். அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. இந்திய தேசத்துல இருந்த என்ன அப்படியே பிளைட்ல தூக்கி கொண்டு நீங்க நிறுத்திட்டார். அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் தேவனால் உயர்த்தப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அதே மனிதன் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் தாழ்மையிலே தரித்திருக்க செய்வது தேவனுக்கு கடினமாய் இருக்கிறது. ஆசீர்வதித்த தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் அவனை தரித்திருக்க செய்வது தேவனுக்கு கடினமாய் இருக்கிறது. அதனாலதான் சில நேரத்தில் அவர் தம்முடைய பெரும்பை அனுப்புகிறார், நம்மை சிட்சிக்கிறார். ஒருவேளை பவுலுடைய வாழ்விலும் அப்படி இருந்தது. The lifelong weakness. அவன் மரிக்கும் வரைக்கும் அவனுடைய சரீரத்திலே ஒரு பலகீனத்தை தேவன் அனுப்பினார். அவன் சொல்லுகிறான், நான் தாழ்மையாய் இருக்கும்படி இது என்னை அவ்வப்போது குத்தி 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 என்னை தாழ்மையடைய செய்கிறது. எப்போதெல்லாம் நான் பெருமையா வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த முள் என்னை குத்துகிறது. நான் தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். மற்ற யோசித்து பாருங்கள். ஒரு வேலை நீங்கள் பிஸியா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் இரவு உறங்கி காலையில விழிக்கும் போது கண்ணாடிக்கு முன்னால் உங்க தலை ரொம்ப பெருசா குணார்மலா விழுந்துருச்சுன்னா நீங்க வேலைக்கு போவீங்களா அல்லது ரெஸ்ட் எடுப்பீங்களா? அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே பெருமை தலை தூக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அவனுக்கு ஓய்வை கொடுத்து விடுகிறார். My son, my daughter, please take some time, please rest. நீ ஓய்வு எடுத்துக்கொள்வதை நான் பயன்படுத்த முடியாது. தாழ்மை நமக்கு வேண்டும். இந்த தாழ்மையின் ஜீவியம் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதே தாழ்மை நமக்கு வேண்டும். மரண பரியந்தம் அந்த தாழ்மை நம்மை தொடர்ந்து வருவதாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நல்லவர், அவர் உண்மைக்கும் நம்மளை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கேட்ட காரியங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மிக மிக